ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி அய்யனார் துணை சீரியலும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலும் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோமதி வந்து ப்ளவுஸ் லூஸாக இருக்குன்னு சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வெளியில் வராரு. அவர் வண்டி சவுண்டை கேட்டோன்னே டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எல்லாருமே இந்த வேலையை தானங்க பார்ப்போம். அதே மாதிரி அவங்களும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அவங்களுக்குள்ளே சண்டை இருக்குல்ல, அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறக்காண்டி மீனா ஒரு டிக்கு கொடுத்துருக்காங்கங்க. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கோமதி யூஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா அவர் வர்றதை கண்டுக்காமல் அவங்க வேலையே பார்க்குறாங்கங்க. அவர் பாட்டுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து உட்கார்றாரு. கோமதி கண்டுக்கிட்டு நமக்கு ஒரு டம்ளர் டீ தருவா, இல்லை நமக்கு தண்ணி மூணு தருவான்னு அவங்க கண்டுக்கவே இல்லைங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்கங்க. எப்பயும் போல் பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயே அவருக்கு பசிக்குதுங்க. அவர்னால் அந்த பசியை அவருடைய கௌரவத்தை விட்டு சொல்ல முடியலைங்க. கடைசியில் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கேட்கலான்னு பார்க்குறாரு. அதையும் அவரால் கேட்க முடியல. ஐயோ, நம்மளுடைய கௌரவத்தை விட்டு அவளை கூப்பிட்டு கேட்கணுமான்ற கெத்தை காமிக்கிறாருங்க. கடைசியில் அவரே தண்ணி மொந்தும் குடிச்சிட்டு அவரே சாப்பிட்றாருங்க. சாப்பிடையில் எந்த கரண்டியில் சோறு போடணும்னு கூட ஆம்பளை ஆளுகளுக்கு தெரியலை. நம்மனா எல்லாமே 5-3 அடக்கம் எடுத்து வச்சுருவோம். அவங்களுக்கு அது கூட தெரியலைங்க. அதையும் சோறை போட்டு அதையும் கரண்டியை தட்டி விட்டு குழம்ப தட்டி விட்டு என்னமோ சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுறாருங்க. போயிட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருக்காரு. கடையில் எல்லாம் ஜாமான் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. சாமான் வாங்கிக்கிட்டே இருக்கையில் சரவணனுக்கு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்தனால கொஞ்சம் எல்லாம் மீறி அந்த பொண்ணும் சரவணனும் சேர்ந்து கோயில் போகலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லி கோயிலுக்கு வரலான்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்கிறாரா சொல்லலையான்னு தெரியல. ஆனால் கோயிலுக்கு கிளம்புறாரு. அந்த பொண்ணு கோயிலுக்குள்ளே நுழையுது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மயில் மீனா கூட பேசலான்னு சொல்லி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. கோயிலில் 2 பேரும் சாமியை கும்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கையிலே அங்கிட்டு பார்த்திங்கன்னா மீனாவோட வீட்டுக்கார் ஃபோன் அடிக்கிறாரு. எங்கே மீனா போயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே கொஞ்சம் வேலை இருக்குது கம்பெனியில், அதனால் வேலையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையில் மயில் அவங்களால என்ன புலம்ப முடியுமோ அதை ஃபுல்லாக அவங்க கஷ்டத்தை ஃபுல்லாக புலம்புறாங்கங்க. எனக்காவது நீ இருக்க மீனா, மாமாவுக்கு யாருமே இல்லை. அன்னைக்கு ஃபோன் பண்ணையில் கூட மாமாவுக்கு எங்கேஜ் டவுனாக தான் இருந்துச்சு. என்னைய மாதிரி புலம்புறதுக்கு மாமாவுக்கு யாருக்கும் ஆள் கிடச்சிருக்கும் போல், அதனால மாமா பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்ட. மீனா யோசிக்கிறாங்க, ஒருவேளை அந்த பொண்ணாக தான் இருக்குமோ, அந்த பொண்ணிட்டு தான் மாமா பேசிக்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்கங்க, நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆண்டவன் ஒன்று நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது. அந்த பொண்ணோட இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்லை. நமக்கு என்னன்னா அது ரைட்டாகவே இருந்தாலும் நம்மளோட பார்வையில் அது தப்பாக மாதிரி தோணுதுங்க. அதுவும் உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். பார்த்திங்கன்னா இப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வருது கோயிலுக்குள்ளே. மீனா பார்த்துடுறாங்க. மயில் பார்க்கல. ஆனாலும் மீனாக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மயிலக்கா பாவம் கஷ்டப்படுறாங்க. மாமாவை பிரிஞ்சு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மாமாவோட இந்த பொண்ணை பார்த்துட்டா மயிலக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றக்காண்டி மயிலுக்கு தெரியாமலேயே இந்த வேலையெல்லாம் பொத்துனாப்பில் மீனா மயிலக்காவை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா 2 பேருமா சாமி கும்பிட்றாங்கங்க. பின்னாடி கூடி சரவணன் அந்த பொண்ணை தொட்டு பேசுகிறாருங்க, வைக்கிறாருங்க. இதை ஃபுல்லாமே மீனா நோட் பண்ணுறாங்க. ரொம்ப மனசுக்கு கவலையாக இருக்குது. நமக்கே இவ்வளோ கவலையாக இருந்தால் அக்காவுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும்னு சொல்லி மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கங்க. பாருங்கங்க, இந்த குடும்பத்தில் மீனா தாங்க எல்லா விஷயத்துலேயும் துணையாக இருக்காங்க. மீனா இல்லைன்னா இந்த நாடகத்தில் கொஞ்சம் லேட்டாக ஓடுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறமா மயிலக்கா வாங்க மயிலக்கா போவோம் அப்படின்னு. என்ன மீனா அதுக்குள்ளே கூப்பிடுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா, மாமாவுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பார்த்துட்டா உங்களையும் என்னையும் சேர்த்து பார்த்துட்டா எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால தாக்கா சொல்கிறேன், வாங்கக்கா போவோம் அப்படின்னு. ஆமாம் மயில் வா மீனா போயிடுவோம். அப்போ சும்மாவே நான் உன்ட்ட அன்னைக்கு வந்ததுக்கே மாமா ஒரு மாதிரி செஞ்சார். இன்றைக்கி நீ ஏன் கூட கோயிலுக்கு வந்திருந்தது தெரிஞ்சால் ரொம்ப மாமா ஃபீல் பண்ணுவார். வா மீனா போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இருந்தாலும் 2 பேரும் சாமி கும்பிட்றத பார்த்து மீனாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, அக்காவோட வாழ்க்கை எதுவும் ஆயிருமோ, ரொம்ப தப்பாக போயிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தையும் மீனா தான் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கடைசி வரைக்கும் நாடகம் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் நடக்குது. நாளைக்கு எபிசோடை நாளைக்கு பார்க்கலாம். பாய்.